வழக்கமாக 249 ரூபாய்க்கு தான் ரீசார்ஜ் செய்வேன். வீட்ல விசேஷம் என்று கேள்விப்பட்டேன். இந்த மாதம் 789 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறேன். கல்யாண செலவுக்கு வச்சுக்கோங்க அம்பானி சார். ஏதோ என்னால் முடிஞ்சது என்பன போன்ற பல மீன்ஸ்களை கிரியேட் செய்தும் யார் வீட்டு கல்யாணத்துக்கு யாரா மொய் எழுதுறது என கமெண்ட்ஸ்களை காட்டியும் தங்கள் மன குமுறலை கொட்டிய ஜியோ வாடிக்கையாளர்கள் இந்த ஆடியோவை கேட்ட பிறகு என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிட்டு என்று காமெடி நடிகர் விவேக்கின் டயலாகை கூறி வருகிறார்கள். அம்பானி சார் வந்து உட்கார்ந்து மும்பையில ஆரம்பமா உலகத்துல எல்லாரையும் கூப்பிட்டு பாட்டி வைப்பாரு. நீங்க நான் வந்து ரீசார்ஜ் பண்ணி தாவுமா அவ்வளவு அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணி உலகின் பெரும் பணக்காரர்களில் ஒருவரான முகேஷ் அம்பானியின் எளிய மகன் ஆனந்த் அம்பானியின் திருமண விழாவை உலகமே வியந்து பார்த்தது. பிரதமர் மோடி தொடங்கி தொழிலதிபர்கள், உலக சினிமா பிரபலங்கள், அரசியல்வாதிகள், இசையமைப்பாளர்கள், பின்னணி பாடகர்கள் என செலிபிரிட்டிகளின் கொண்டாட்டம் தான் எந்த சமூக வலைதளத்தை திறந்தாலும் வீடியோவாக வந்து விழுந்தது. பளபளக்கும் ஆடைகள், ஜொலிஜொலிக்கும் அணிகலன்கள் என ஒவ்வொரு செலிபிரிட்டியும் கவர்ந்து நிற்க திருமணத்தை மணமகனின் தோழர்களாக இருந்த பிரபல நடிகர்களுக்கு 2 கோடி ரூபாய் மதிப்புடைய வாட்சை பரிசாக வழங்கியிருக்கிறார் அம்பானி. 5000 கோடிக்கு மேல் செலவழித்து திருமணம் நடத்திய அம்பானிக்கு 2 கோடி என்பது ஜோஜிபி தான் என கூறும் பலரும் உங்கள் வீட்டு திருமணத்தை ஜே என நடத்த ரீசார்ஜ் என்ற பெயரில் நாங்கள் மொய் எழுத வேண்டுமா எனவும் விமர்சனம் செய்தனர். இது ஒருபுறம் இருக்க ஜியோவில் இருந்து வேறு நெட்வொர்க்கிற்கு தாவ தயாராக இருந்த வாடிக்கையாளர் திருப்பதி என்பவரிடம் ஜியோ கஸ்டமர் கேரில் இருந்து கிஷோர் என்பவர் பேசிய ஆடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. ஜியோ பயன்படுத்துவதில் தங்களுக்கு ஏதாவது சிரமம் உள்ளதா, அது குறித்து 2 நிமிடம் பேசலாமா என கேட்ட கிஷோர் திருப்பதி கேட்ட கேள்விகளா, அதன் பிறகு எதுவுமே பேச முடியாமல் திணறும் நிலைதான் ஏற்பட்டது. எனக்கு மட்டுமா சிரமம்? இந்தியா முழுவதும் உள்ள ஜியோ வாடிக்கையாளர்களுக்கே சிரமம் தான் என கூறிய திருப்பதி அம்பானி சாருக்கு என்ன கவலை, பணம் உள்ளவர்களுக்கு கொண்டாட்டம், பணம் இல்லாதவர்களுக்கு தானே திண்டாட்டம் என சூசகமாக ரீசார்ஜ் கட்டண உயர்வை குத்தி காட்டினார். அது வந்து ஜியோ கம்பெனி ஓனர் வந்து அம்பானி சார் அவர் கல்யாணத்துக்கு கோடி கணக்குல 5000 கோடி 10,000 கோடி செலவு பண்ணிட்டாரு. அவர் பாரு நல்லா ஏத்திட்டாரு. சர்வீஸ் ஒண்ணு போறாரு. இன்டர்நெட் வேலையில ஒழுங்கா நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் சரி பண்ணாம நிறைய சாதாரண மக்கள் எப்படி பண்ணுவாங்க சொல்லுங்க. காசு இருக்கிறவங்க கொண்டாட்டம், காசு இல்லாதவங்க திண்டாட்டம். கடந்த 2016ஆம் ஆண்டு இலவச நெட்வொர்க் என கவர்ச்சி விளம்பரம் செய்து அனைவரையும் சிம் கார்டுகளை வாங்க வைத்த ஜியோ நிறுவனம் தற்போது ரீசார்ஜ் கட்டணத்தை கண்ணா பின்னாவென ஏற்றுவது பித்தலாட்டம் இல்லையா என கேள்வி எழுப்பிய திருப்பதி இது பகல் கொள்ளையாக உள்ளது என ஆனந்தம் தெரிவித்தார். இலவசமாக கொடுப்பதை போன்று கொடுத்து அனைத்து நெட்வொர்க்குகளையும் அளித்த ஜியோ நிறுவனம் கூடிய விரைவில் அட்ரஸ் இல்லாமல் அழிய போகிறது எனவும் சாபமிட்டார். அத்தனை செலிபிரிட்டிகளையும் அழைத்து அம்பானி ஆடம்பர திருமணம் செய்ய நாங்கள் ரீசார்ஜ் செய்து சாக வேண்டுமா என கொந்தளித்த வாடிக்கையாளர் ஜியோ நிறுவனம் திவாலாகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என சாபமிட்டார். அம்பானி சார் வந்து உட்கார்ந்து மும்பையில ஆரம்பமா உலகத்துல எல்லாரையும் கூப்பிட்டு பாட்டி வைப்பாரு. நீங்க நான் வந்து ரீசார்ஜ் பண்ணி தாவுமா அவ்வளவு அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணி நாங்க கஷ்டப்பட்டு வைக்கிறோம். நீங்க காசு ரீசார்ஜ் பண்ணா நீங்க போய் பாருங்க அம்பானிக்கு வருமானம் வரும். இதெல்லாம் வருமா பாத்துக்கோங்க. கண்டிப்பா உங்க கம்பெனி வந்து திவாலா போகுது. இது சாமானிய ஒரு மாத்துங்க. கடவுள் கண்டிப்பா தண்டனை கொடுப்பாரு ஜியோ கம்பெனி. தவறு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் பிஎஸ்என்எலுக்கு மாறுவோம். போட்டியே இருக்கக்கூடாது என அட்டப்போடும் ஜியோவிற்கு